இமேஜ் பத்தி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. Right. இமேஜ் ஜெனரேட்டிங் கேப்பபிலிட்டி டாலி வாசஸ் ஜெமினை. லெட்ஸ் சி. ஸோ எனக்கு நான் ஒரு லோகோ ஒன்றுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது என் கசின் வந்து ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மைக்கேல் ஜார்டன் அண்ட் கோபி பிரையண்ட். ம்ஹும். ஸோ இவங்க ஐ வாண்டட் டு கிரியேட் an art which combines both of their logos. கோபி ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஐம் அ பர்ன் ஆர்டிஸ்ட். ஸோ மைக்கேல் ஜார்டனோட லோகோ இருக்குல்ல, அந்த பேஸ்கெட் பால் போடுற மாதிரி காலை விரிச்சுக்கிட்டு ஒரு லோகோ ஒன்று இருக்கும். அந்த Okay. லோகோவும் கோபி பிரையண்டோட லோகோ வந்து ஒரு பிளாக் மேம்பா அப்படின்வாங்க. வேற ஒரு 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 கிராஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்னேக் சுத்திட்டு இருக்கும். சரி, முதல்ல இதை கேட்போம். So can you Show me generate a hybrid Michael. logo combining the elements of Michael Jordan and Kobe Bryant? முதல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மைக்கேல் ஜார்டன் லோகோனா என்ன, கோபி பிரையண்ட் லோகோனா என்னன்னு தெரியும் அது இல்லையா? ஜெனரலா காட்டுறது, ஏன்னா அது வந்து இந்த பிரச்சனை இருக்கு, காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால Trademark. காட்டுமான்னு தெரியல. பாரு, இதுதான் மைக்கேல் ஜார்டனா? ஜம்ப்மேன். ஆமா ஆமா, இது பாவம் ரொம்ப கஷ்டப்படுது கிரியேட் பண்ணது. ஜெனரேட் பண்ணிருக்கான். இங்க இவன் வந்து கூகுள்ல தேடி கொடுத்துட்டான். இவன் ஜெனரேட் பண்ணதுனால இட் லுக்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சுவலி. யாரு பிளாக் மாமான்னு தேட்டுமா? பிளாக் மேம்பான்னு தெரியலாம், இல்லாட்டி Kobe கோபி Bryant. பிரையண்ட் லோகோன்னு தெரினாலும் வரும். பிஇ சரி, அது சரி. பாவம் ChatGPT இந்த எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் கிரியேட் பண்ணது. மிஸ்டேக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இதான கோபி பிரையண்டோட தானே பிளாக் கோபி மேம்பா? பிரையண்ட் வருது இதுல. ஆக்சுவலி ஒரு ஸ்னேக் சுத்திட்டு இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. Can you generate a hybrid logo combining the elements of MJ logo and Kobe Bryant logo in one logo? கீழே இருக்கிறத அழிச்சிருங்க. மெசேஜ் அட்ரஸ்லாம் தேவையில்ல. ஓகே, பாப்போம் என்ன பதில் வருதுன்ட்டு. ஆர்டிஸ்ட் நித்லனுக்காக ஏதோ கிரியேட் பண்ணது இமேஜ். என்னது டிஸ்கிரிப்ஷனா? இவன் கேன் யூ ஜெனரேட் an இமேஜ்னு சொல்லுங்கப்பா. பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காம்பா. ஓகே, எனக்கு இதுவும் சொல்லிடுச்சு. Wait, maybe we can make it easier. Create a logo for my company, maybe a IT company, by combining elements of peacock, tiger, and AI. Let's see. This may be easier for it to create. பட் ஐ வாஸ் ஏபிள் டு ஜெனரேட். ஏன்னு தெரியல. இல்ல அது ஒவ்வொரு மூட்ல அது பண்ணோம். ஏன் இமேஜ் ஜெனரேட் பண்ண மாட்டேங்குது? ஏன்னு தெரியல. லோகோனா தெரிஞ்சுக்க மாட்டேங்குதோ. I think yeah, it did some good job. ChatGPT, but கூகுளுக்கு இமேஜ் ஜெனரேட்டிங் அபிலிட்டிஸ் இருக்கிறமா எனக்கு தெரியல. கேன் யூ ஜெனரேட் an இமேஜ்னா கேளு. கேன் யூ ஓகே கூல் கேன் யூ மேக் இட் an இமேஜ் அப்படின்னு சொல்லு. ஓகே she is not able to create. That's what I was telling. ஏன்னா அது அவங்க கூகுள் வந்து இன்னும் ஆட் they are only able to parse things. ஜெனரேட்டிவா இன்னும் அவங்க வரல. Okay, let's go to the next one where we're going to provide it some images and ask some questions on top of it. For this, I think we're going to input this image, actually, which shows the this image on the x-axis we have the years and y-axis we have the dollar amount. அது வந்து $1 வந்து நான் 1802ல ஒருத்தன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா, டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணி கோல்ட்ல பில்ஸ் பாண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அவனோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது இது காட்டுது. வாட் இஸ் இஸ் ஈக்குவலன்ட் டாலர் வேல்யூ has been going down.
ஸோ டோட்டல் ரியல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸஸ் இது ஆப்வியஸாக வந்து இந்த ஃபாலோ பண்ணி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் தி ஃபியூச்சர். ஸோ இதை வந்து இன்புட் பண்ணி நம்ம கேள்வியெல்லாம் கேட்போம். ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் கேள்வி கேட்போம். லெட்ஸ் டூ தட். ஓகே, கேன் யூ சம்மரைஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பமா. கேன் யூ சம்மரைஸ் திஸ் இமேஜ்? Okay. The image is graphical. Okay. சம்மரைஸா எல்லா வேலையும் கொடுத்துருச்சு போல இருக்கு. ஓகே, பாவம், ரொம்ப தடுமாறுது ChatGPT. ஓகே, இதுல வந்து ஸ்பீடு டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது ம் இந்த எக்ஸாம்பிள்ல. நம்மளால பொறுக்க முடியல, அது அவ்வளோ. அண்ட் 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 ChatGPT நிறைய டீடைல் கொடுக்குது. இல்ல அங்க பில்ஸோட லைன் பாரு. கூகுள் வந்து $100 க்ரோ ஆகுற மாதிரி காட்டுது. ஆனா ChatGPT வந்து 208 சம்திங். அது என்ன உண்மைன்னு பார்க்கலாம். யார் வந்து போய் சொல்லிருக்கான்னு தெரியல. பில்ஸ் வந்து 270. யா, கொஞ்சம் அப்ப கொஞ்சம் கூகுள் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கு. கூகுள். ஓகே ஓகே, so obviously for this image you want to ask some specific questions, இல்லையா? யா, maybe I think you have any specific questions? I think நான் வந்து என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன்னா, give me the dull period when the stock markets was performing poor. Okay. context லூஸ் பண்ணிடுச்சு கூகுள். யா, கூகுள் வந்து மறந்துருச்சு நம்ம என்ன கேள்வி கேட்டோம். யா, Okay, I'm going to ask this actually. Compare the performance of gold and dollar in the image and show இயர் வந்து from let's say from 1980 ல இருந்து 2000 வரைக்கும் குள்ளார எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. No, it is not able to find the. Let's show this and then go to maybe a particular year நினைக்கிறேன். Yeah. Okay. So percentage. I thought this was there in the summary-லயே கொஞ்சம் இருந்தது இல்ல. summary-லயே இதே தான் காட்டியிருந்தது. So I thought. Oh, ChatGPT is analyzing. அவரு அந்த டேட்டா இந்த மோடுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மோடுக்கு அவர் போனாருன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ChatGPT. ஐ திங்க் கூகுள் வந்து It went to and did its own graph நினைக்கிறேன். Show the code behind this result. கோடையும் காட்டிடுதப்பா. Okay, at least ChatGPT is doing very good job with the images. ஆமா, I'm impressed. Okay. Okay, I think we can maybe stop it here. I think நம்ம வந்து கோடிங் பண்ணோம், அப்புறம் latest news பத்தி recommendations பண்ணோம், movie recommendations, then we went to image. Maybe I think each one can give a assessment of all three and say who is the winner, overall winner. Maybe we'll start with Ravi. Ravi, நீங்க சொல்லுங்க, 3 டாஸ்க்லயும் Gemini எப்படி பண்ணுச்சு, ChatGPT பண்ணுச்சு, சம்மரைஸ் பண்ணுங்க, and then who is the winner, overall winner சொல்லலாம் நீங்க for each 3 tasks. ஸோ ஜெமினி வந்து எல்லாமே வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவா ஏதோ சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி பின் பாயிண்டடான கேள்வி கேட்கும்போது வந்து நறுக்குன்னு ஓகே இந்த கேள்விக்கு இது பதில் அப்படின்னு இல்லாம வளவலன்னு இட் வாஸ் டெல்லிங் லைக் இந்த ஸ்டெப் பண்ணி நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் பிரிஸ்கிரிப்டிவ் இது. வேற
சாட் ஜிபிடி எல்லா கேள்விக்கும் வந்து இதுதான் கேள்வி நீ கேட்ட, எனக்கு தெரிஞ்ச பதில் இதுதான், அவ்வளவுதான். ஓகே, பட் லெட்ஸ் கோ டாஸ்க் பை டாஸ்க். which is the winner நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து let's say the கோட் ஜெனரேஷன் வந்து யாரு வந்து பெட்டர்னு நினைக்கிறீங்க? கோடு வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஈவன் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. Okay. ஏன்னா 2 பேரும் இந்த கேவ ஒர்க்கபிள் கோட் நம்ம இது பண்ண உடனே ஒர்க் ஆச்சு. ஓகே, செகண்ட் ரெண்டாவது டாஸ்க் ஆஃப் செகண்ட் டாஸ்க் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ரெண்டாவது கேள்வியும் வந்து எனக்கு போத் ஆர் குட்னு தான் ஐ வுட் ஆர்கியூ. பட் மூணாவது கேள்வியில வந்து ஐ திங்க் ஜெமினை இட் லாஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஆக்சுவலி. ஸோ சாட் ஜிபிடி வாஸ் லைக் வே பெட்டர் ஆக்சுவலி. ஸோ okay, I think Nithilan, I see that you have a different viewpoint. Yeah, go for it. இல்ல ஓகே, லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரிட்டி மச் சிமிலர் ஐடியாஸ் தான். ஐ திங்க் இந்த வள கொலகோலா வந்து ஐ திங்க் ஐ எம் ஆல்சோ அக்செப்டிங். ஜெமினை வந்து ரொம்ப வள கொலகோலா. பட் ஜெமினையோட வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் கோடிங்ல வந்து தே ஆர் பிரிட்டி க்ளோஸ். ப்ராபப்ளி சாட் ஜிபிடி இஸ் மோர் க்ளோஸ். ஐ திங்க் ஐ வில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனா சாட் ஜிபிடி ஐ திங்க் வில் பி வெரி க்ளோஸ் டு வாட் ஐ வாண்ட் டு டூன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்லி பெட்டர்னு தோணுச்சு சாட் ஜிபிடி எனக்கு. The way it answered certain questions and then the way it was giving it got to the point straight away. என்ன எரர்ன்றத ரிவ்யூ பண்ணும்போது அது ஒரு டப்புன்னு சொல்லிடுச்சு. so I may not iterate a little more. I will get things faster ன்ற மாதிரி. செகண்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது என்னன்னா, ஐ திங்க் இட் இஸ் கூகுள்ஸ் ஃபோட்டோ. பிகாஸ் as I said, they have source of all these parsed and kept. so அதனால ஐ ஃபீல் ஜெமினை எனக்கு அந்த இடத்துல ஐ ஃபெல்ட் ஜெமினை பெர்ஃபார்ம் பெட்டர் தேன் சாட் ஜிபிடி இன் ஆல். எனக்கு என்ன எல்லா விஷயத்துலயுமே வந்து தே ஹேட் ஆக்சுவலி எனக்கு இந்த ரேம் ரஜினி படம்லாம் கரெக்டா சொல்லிடுச்சு இல்ல. it gave very sharp answers there compared to other places. மத்த ரெண்டு இதோட டாஸ்கோட அந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்தது அதோட ஆன்சர்ஸ் எல்லாம். while ChatGPT was rambling a little, ஏன்னா it was taking directly from links and then reproducing it நினைக்கிறேன். So I felt that way in the second task. Third task hands down I think image generation Geminiல சுத்தமா இல்ல. and image reading வந்து நம்ம மனசை தேத்திக்கிற மாதிரி வேணா சொல்லிக்கலாமே தவிர அதுல எதுவும் பண்ணல, நம்பவே முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த சம்மரியிலேயே வந்து அந்த தட் வாஸ் a very glaring mistake. அழகா அந்த டெக்ஸ்ட் அதுல எழுதி இருக்கு, அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி சொல்லணும், அதுலயே ஒரு தப்பு பண்ணுதுன்றப்ப இட்ஸ் a very very basic எரர்னு தோணுது. ஸோ கண்டெக்ஸ்டும் அதே மாதிரி இட் இஸ் லூசிங் வெரி ஃபாஸ்ட், which is scary. I think till now search I think I will use Gemini. For other tasks I think ChatGPT is better. Very good. உங்களோட ஒபினியன் கார்த்தி, எங்களோட ஒபினியன்லாம் கேட்டீங்க. என்னோட ஒபினியன் I think the code generated by Gemini was bit better நினைக்கிறேன். It has quick fast down சொல்லிடுச்சு. Oh yeah, that's a very good point. And the speed was speed good. Obviously it's good. Yeah, very true. As a second task on the obviously I think Gemini is better. Where movie recommendations was very good, spot on. Third task was a failure, but I still think it's almost even. Maybe they are not doing image generation. They're not being good at. So நான் நினைக்கிறேன் ரெண்டுமே அட்லீஸ்ட் க்ளோஸ், பட் மேபி ஐ திங்க் ChatGPT has a slight edge இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லா they are ரொம்ப நாளா இருக்காங்க. They would have fine tuned a lot of things. அங்க edge கிளியரா இருக்கு, பட் Gemini is clearly catching up அப்படின்னு எனக்கு தோணுது. Cool. It was நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதை வச்சு நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம வேண்டாமான்னு யோசிக்க போறேன். எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் தான் பண்றதா நல்ல வழின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்லயே அழகா இருக்கு. முதல்ல போய் வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்க தங்கத்தெல்லாம் எடுத்து போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணு.